பொதுவாகவே திருவாதிரைக்கு ஒரு குணம் இருக்கும். இப்படிப்பட்ட நபர்கள் இந்த குணம் படைத்தவர்னு இருக்கணும் மேம். அதை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் ஆசைகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உணவில் ரொம்ப டெடிகேட்டடாக இதை சாப்பிட்டு பார்த்துடணும், அதை சாப்பிட்டு பார்த்துடணுன்ற அந்த ஒரு அலாதியான ஒரு பிரியம் அப்படின்றது அந்த உணவு ரீதியான ஒரு விஷயத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். கிட்டத்தட்ட 35 வயதுக்கு மேலே நல்ல செல்வாக்கை அடையக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா போராட்டம்ன்றது இவர்களினுடைய அடுத்து மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கிறாங்க, ஒரு டாக்டராக இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப டெடிகேஷன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதாவது இந்த 5 ரூபாய் டாக்டர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க. திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு சளி தொந்தரவு அதிகப்படியாக இருக்கும். ரொம்ப ஒரு கோல்டு, அதாவது உடம்புல நீர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அடிக்கடி அந்த வீசிங் ப்ராப்ளம், அடுத்து மூச்சு திணறல், அந்த லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்திருக்கும். வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் வழிபாடு மிக உயர்ந்த ஒரு வழிபாடாக இருக்கும். எப்போதுமே இவர்கள் காலபைரவர் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அது ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்களுக்கு செய்யணும். அப்போ டெய்லி எக்ஸசைஸ் அப்படின்றது இவர்களுக்கு செய்யும்போது பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் பாரம்பரிய ஜோதிடர் டாக்டர் ஆஸ்ட்ரோ பூர்ணா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். திருவாதிரை நட்சத்திரத்துடைய வாழ்நாள் எப்படி இருக்கும், அவங்க பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மேம். பொதுவாகவே திருவாதிரைக்கு ஒரு குணம் இருக்கும். இப்படிப்பட்ட நபர்கள் இந்த குணம் படைத்தவர்னு இருக்கணும் மேம். அதை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் ஆசைகள் அதிகமாக இருக்கும். எந்த இடத்துலையுமே இந்த இடத்த நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமும் இருக்கும், வாழ்க்கையில் ஆசையும் இருக்கும். அதே சமயம் அதுக்குண்டான செயல்பாடுகளும் இவர்கள்கிட்ட இருக்கும். அதே நேரத்தில் உணவில் ரொம்ப டெடிகேட்டடாக இதை சாப்பிட்டு பார்த்துடணும், அதை சாப்பிட்டு பார்த்துடணுன்ற அந்த ஒரு அலாதியான ஒரு பிரியம் அப்படின்றது அந்த உணவு ரீதியான ஒரு விஷயத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இவர்கள் ரொம்ப ஒரு செயல்படக்கூடியவர்களினுடைய எண்ணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. எதையாவது சொன்னோம் அப்படின்னா உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் இருப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பணபலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பண சேர்க்கை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே இப்படி செல்வந்தர் ஆயிடுவாங்க, இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டது பின்னால் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க மேம். திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் கிட்டத்தட்ட 35 வயதுக்கு மேலே நல்ல செல்வாக்கை அடையக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா போராட்டம்ன்றது இவர்களினுடைய கீழ், அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே இருக்கும். குழந்தை பருவம் தாண்டி பள்ளி பருவம் தாண்டி கல்லூரி பருவம் அப்படின்னு வரும்போது ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் 35 வயதுக்கு மேலே அதிகப்படியாக அந்த பொருளாதாரத்தை நோக்கி நகரக்கூடியவர்கள். சில நட்சத்திர நண்பர்கள்லாம் அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. இவர்கள் கரெக்டாக ஒரு 20 வயதை கடந்தோடனே நம்மளுக்கு இந்தந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து வேணும் அப்படின்னு நினச்சி அதை நோக்கி பயணிப்பாங்க. கண்டிப்பாக அது சனி திசை காலகட்டத்தில் ஒரு நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக எது சொல்கிறது, ஒரு கோடிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய தொழில் அமைப்பு எப்படி இருக்கும்? தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எப்படி இந்த தொழில் எடுத்து செய்வாங்க? எந்த துறை சார்ந்த தொழில் செய்தால் லாபம் அதிகப்படியாக இருக்குமோ? திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் லாஜிஸ்டிக்ஸ் தொழில் செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப அதிகப்படியாக நன்மைகள் இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு வெளிநாடு சார்ந்த தொழில்கள் தான் இவர்களுக்கு எப்போதுமே நன்மையை கொடுக்கும். அதனால் லாஜிஸ்டிக்ஸ் தொழிலில் இருக்கிறவங்க, அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, அடுத்து உற்பத்தி சார்ந்த தொழில் எடுத்தாங்க அப்படின்னா இவர்களால் அதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாது. அதனால் நகரக்கூடிய பொருட்களை வைத்து வியாபாரம் செய்யும் போது, அதாவது மூவபிளாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அது ரீட்டைல் ஷாப்புன்றது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழில் தான். அதனால் இந்த எக்ஸ்போர்ட்டு, ரீட்டைல் ஷாப்பு, லாஜிஸ்டிக்ஸ் இது எல்லாமே இவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில்களாக இருக்கும். அடுத்து மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கிறாங்க, ஒரு டாக்டராக இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப டெடிகேஷன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதாவது இந்த 5 ரூபாய் டாக்டர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க. அந்த மருத்துவத்துறைக்குனே தன்னைத்தானே ஒரு டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? வேலையில் அவங்க எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க? அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? இருக்கிற வேலையிலேயே அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலத்தில் உச்சத்தை அடைஞ்சிருவாங்க, ஒரு டாப் மோஸ்ட் போஸ்டிங் போயிடுவாங்கன்னா எதுவாக இருக்கும்? திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு அரசு வேலை அப்படின்றது முக்கியமாக கிடைக்கும். அவர்களினுடைய 25 வயதிலேயே
அந்த அரசு வேலை அப்படின்றது உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இவர்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள். அதற்குண்டான தேர்வுகளெல்லாம் ரொம்ப ஓய்வு இல்லாமல் படித்து அதில் பாஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரியான அரசாங்க உத்தியோகம் சார்ந்த உயர் பதவிகளை அடையக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இவர்களுக்கு வேலை சார்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்திலேயோ வேலை செய்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு சூட்டபிளான ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் தான் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அங்கே இவர்களினுடைய டெடிகேஷனுக்கு ரொம்ப மிக உயர்ந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் அதை இவர்கள் பிறந்த இடத்துல இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் ரேடியஸில் பண்ணாங்க அப்படின்னா அங்கீகாரம் கிடைக்காது. வெளிநாட்டிலேயோ இல்லை ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் தான் அவேயாக இருந்து இவர்கள் அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்கும்போது இவர்களுக்கு உண்டான ஒரு உயர் பதவிகள், நல்ல ஒரு அங்கீகாரம், வருமான உயர்வு அப்படின்றது 2 இயர்ஸ் ஒன்ஸ் இவர்களுக்கு அக்ரிகேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியாக இவர்களுக்கு வேலை சார்ந்த இடத்துல இவர்கள் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதே மாதிரி அங்கீகாரமும் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அது இவங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் கிடைக்கும். அதே மாதிரி இவர்களுக்கு உயர்ந்த ஒரு பொறுப்புகளை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டெடிகேஷனாக வேலை செய்வாங்க. அந்த இடத்துல இவர்கள் வருமானத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே கம்பெனிலேயே வேலை செய்தாங்க அப்படின்னா அங்கே ஒரு ஏமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? திருமணத்துக்கு பின் அவங்க லைஃப்ல என்னென்ன மாற்றம் வரும்? இந்த மாதிரி துணை கிடைச்சா அவங்க லைஃப் நல்லா இருக்கும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு வந்து அந்த திருமணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இருக்கும். வாழ்க்கை துணை இவர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்தவர்களாக இருக்க மாட்டாங்க. இவர்கள் தான் அந்த வாழ்க்கை துணைக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. அதனால அந்த இடத்துல ரொம்ப ஈகோ கிளாஷ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் ஒரு விஷயத்த சொன்னால் உடனே அதை கிரகிச்சிட்டு அதற்கு உண்டான சூழ்நிலையை கருதி செயல்படுவாங்க. ஆனால் இவர்களினுடைய பார்ட்னர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அடமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் திருமண வாழ்க்கையில் ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கும். முதல் திருமணத்தை விட 2வது திருமண வாழ்க்கை தான் இவர்களுக்கு அதிகப்படியாக ஹாப்பியஸ்ட் ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் இவர்கள் சொந்த பந்தங்களோடு இருந்து வாழ்க்கை நடத்துனாங்க, அதாவது ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து வாழ்க்கை நடத்துனாங்க அப்படின்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? குழந்தை பாக்கியத்துக்கு பின் அவங்க லைஃப்ல என்னெல்லாம் மாற்றங்கள் கிடைக்கும்? திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு முதல்ல இவங்க ரொம்ப சிரமப்படணும். அதாவது குழந்தை பாக்கியம்ன்றது இயற்கையாகவே கிடைத்தாலும் கூட அந்த குழந்தை பாக்கியத்தில் ரொம்ப டெலிவரி பெயின் அதிகமாக இருக்கும். சிசேரியன் சி செக்ஷனாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அடுத்து கன்சீவாக இருக்கக்கூடிய அந்த 9 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய மன ரீதியான ஒரு உளவியல் மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தை பிறப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும். சில பேருக்கு திருமணம் ஆகி ஒரு 3 வருடங்கள் கழித்து தான் அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது இருக்கும். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மருத்துவ ஆலோசனை பெறுறது நல்லது. நிறைய திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஐவிஎஃப் போன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றது இருக்கும். இவர்களுக்கு மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது கன்சீவாக இருந்தாலும் சரி இவர்கள் மனசுக்குள்ளே பெண் குழந்தை வேணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இவர்கள் அதிகப்படியாக பாசத்திற்காக ஏங்குபவர்கள். ஆனால் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக தான் இருக்கும். அந்த ஆண் குழந்தையினால் அதிகப்படியான குடும்ப ரீதியான ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் என்ன வரும் மேம்? அவங்களுக்கு இந்த உறவுலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேம். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் முதல்ல வெளியில் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவர்களினுடைய வீக்னஸே பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ஆசைப்படுறது. அந்த ஆசைப்படுறதுனால மற்றவர்கள் இவர்களை அதிகப்படியாக ஏமாற்றிடுவாங்க. அதனால் நட்புகள் மத்தியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து காதல் போன்ற அமைப்புகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காதல் திருமணமாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இவர்களுக்கு அந்த உறவுகளில் ஏமாற்றம் வரும். அதனால் வாழ்க்கை துணை, காதல் போன்ற உறவுகள், நட்புகள் உறவுகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? உடல் நலத்தில் எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு மேம்? திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு சளி தொந்தரவு அதிகப்படியாக இருக்கும். ரொம்ப ஒரு கோல்டு, அதாவது உடம்புல நீர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அடிக்கடி அந்த வீசிங் ப்ராப்ளம்,
அடுத்து மூச்சு திணறல், அதாவது லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்திருக்கும். ஒரு சின்னதாக எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா அங்கே ஒரு டஸ்ட் அலர்ஜி வந்துடும். அந்த டஸ்ட் அலர்ஜினால கிட்டத்தட்ட 10 நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரன்னிங் நோஸ் இருக்கிறது, அதனால ஒரு உடல்நிலை ஒரு தயாராக இருக்காது, ஏதோ ஒரு சின்ன உடம்பு வலி அந்த மாதிரியாக இருக்கும். ஒரு சின்ன டஸ்ட் அலர்ஜி இவங்களை 10 நாள் தூங்க விடாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்கின் அலர்ஜிஸ் அதிகப்படியாக வரும். இவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு மண் ஏதாவது ஸ்கின்ல பட்டுருச்சு அப்படின்னாலே ஒரு இச்சிங் இருக்கும். அதனால ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் தடுவாங்க. இவங்களே ஒரு டாக்டராக இருந்து இவர்களே எல்லாமே ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அது கடைசி வேறு ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் இந்த மாதிரியான ஸ்கின் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜிலாம் இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். திருவாதிரை பிறந்தவங்களுடைய கடன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? எந்த ரீதியான கடன் அவங்களுக்கு அதிகப்படியாக வரும்? கடனை அடைப்பதற்கு அவங்க என்ன செய்யணும் மேம்? திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கைன்றது இவர்கள் வாழ்நாள் முழுவதுமே இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே கடன் வாங்கி தான் இவர்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இவர்களுக்கு தேவையான பொழுது இவர்களினுடைய வருமானம் வராததுனால அந்த கடனை நோக்கி மட்டும் ட்ராவல் பண்ணக்கூடியவர்கள். அதனால் எந்த விதமான கடனாக இருந்தாலும் சரி, கிரெடிட் கார்டு, இஎம்ஐ, ஹோம் லோனு இந்த மாதிரியாக அடுத்து ஷேர் மார்க்கெட்டில் ப்ளட்ஜ் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தான். ஒரு இடத்துல கோல்டு பீஸ்லேயோ சில்வர் பீஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து ப்ளட்ஜ் பண்ணி எடுத்து அங்கே இன்ட்ரா ட்ரேடு இவர்கள் ஷேர் மார்க்கெட்டில், ஏன்னா திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பேஷனாகவே எடுத்து செய்வாங்க. டெய்லி அவர்களுக்கு அதில் செய்யலை அப்படின்னா அவர்களுக்கு தூக்கமே வராது. அதனால நிறைய இழப்புகள் ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா 5 லட்சம் ரூபாயை சாலிடாக இழக்கக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள். அதனால் ரொம்ப ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்கணும். திருவாதிரை பிறந்தவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு, இறை வழிபாடு, இல்லை ஒரு பரிகாரம் ஏதேனும் அவங்க லைஃப்பில் எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குன்னு சொல்லலாம்னா என்னவா இருக்குங்க மேம்? திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பை பெறுறதுக்கு, ஏன்னா வாழ்க்கை துணையினால் பிரச்சனை, அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஆஃப்டர் 40 இயர்ஸ்க்கு மேலே இவர்களுக்கு வரும். இது எல்லாமே இவர்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தெம்பும் தைரியமும், இவர்கள் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலபைரவர் வழிபாடு மிக உயர்ந்த ஒரு வழிபாடாக இருக்கும். எப்போதுமே இவர்கள் காலபைரவர் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவர்களுக்கு உண்டான ஒரு தன்னம்பிக்கை, எல்லா பிரச்சனையையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். உளவியல், அதாவது டெய்லி நம்ம என்ன செஞ்சால் நமக்கு எல்லாத்துலேயும் ஒரு மனமாற்றங்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் அதிகப்படியாக எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சிகள் அதிகப்படியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்களுக்கு செய்யணும். அப்போது டெய்லி எக்ஸசைஸ் அப்படின்றது இவர்களுக்கு செய்யும்போது அந்த ஒரு மன ரீதியான சில பிரச்சனைகளும் இவர்களுக்கு நீங்கிடும். திருவாதிரை வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விலாவாரியாக பார்த்தோம் மேம். கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி சார்.